ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன். நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கோவக்காய் வத்தல். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த கோவக்காய் வந்துங்க 2 கிலோ பாருங்கள், பூரா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். கோவக்காயில் ஒரு வத்தல் போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்கிற ஓரத்தில் கட் பண்ணிய இந்த கோவக்காயை இந்த சுடு தண்ணியில் போட்டு 2 கொதி கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், இப்போ காயை ஃபுல்லாக சுடு தண்ணியில் போடலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விடலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. காய் எவ்வளவு போடுறோமோ 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. கலரி விட்டு மூடி வச்சிடலாம். 2 கொதி வரணுங்க. மூடி வச்சிடலாங்க. இப்போ 2 கொதி வந்துடுச்சு. அரைவேக்காடாக வெந்தால் போதுங்க. பாருங்கள், அரைவேக்கடா வந்துடுச்சு. பாருங்கள், கிள்ற பதத்தில் இருக்கணும். நறுக்கு பதம். ஆஃப் பாயிலாக வெந்தால் போதும், அதாவது அரைவேக்கடா வெந்தால் போதும். பாருங்கள், கிள்ளி பார்த்தா பதமாக இருக்குது, வெந்துருச்சு. இப்போ எடுத்து கொட்டிடலாங்க. வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சு நம்ம இதை கொட்டிடலாம். பாருங்கள், இப்படி கொட்டிடணும். கொட்டிட்டோம்னால் இந்த இப்போ இருக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும். பாருங்கள், சுக்கு மாதிரி காஞ்சிருச்சு 2 நாளில். இந்த மாதிரி ஒரு அளவுகள் வைத்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதைய சுக்கு மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இதை ஃப்ரை பண்ணலாங்க. பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றுனா போதுங்க. பாருங்கள், கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு. இதுவே நம்மளுக்கு அளவாக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றா அப்படி இருந்தால் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது சைடிஷ்காக எதுவுமே போடலை, சும்மா ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடாமல் ஃப்ரை பண்ணியிருக்குங்க. நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஹெல்த்தி சைடிஷ் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். பை.